ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போயே பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிற இந்த ஐட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோலிங்க்ட ஒரு யூபிஎஸ்ஸை தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னடா யூபிஎஸ்ல அந்த அளவு விஷயங்கள் இருக்கா நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குற அளவில் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு யூபிஎஸ் எந்த அளவு தூரம் நம்மளுக்கு தேவைப்படும், அதுவும் நம்ம யூஸ் பண்ணுற பிசிக்கு இந்த யூபிஎஸ் மூலமாக என்னென்ன நன்மைகள் இருக்கு. அண்ட் இந்த ப்ரோலிங்க்ல கொடுத்துருக்க இந்த யூபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1200 வோல்டேஜ் இருக்கும். அண்ட் அதனால பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவி கேம் யூஸ் பண்ற மெஷினா இருந்தாலுமே ப்ரோலிங்க்ல கொடுத்திருக்க இந்த 1200 வோல்டேஜ் உள்ள இந்த யூபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கேமிங் பிசிக்கா இருந்தாலும் சரி, எடிட்டிங் பிசிக்கா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே முக்கியமா தேவைப்படுறது ஒன்று. அண்ட் யூபிஎஸ் எந்த அளவு தூரம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படிங்கறத இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பிசியை பில்ட் பண்ண இருக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட ஒரு பிசி இருக்கு அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் ஒரு பிசியை பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிசிக்கு தேவையான நிறைய விதமான பொருட்களை நம்ம பார்த்து தேடி எடுத்திருப்போம். அந்த பிசியை பில்ட் பண்ணதுக்கு பிறகு நம்மளுக்கு அந்த பிசிக்கு ஒரு யூபிஎஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே இருக்காது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூபிஎஸோட விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தோன்னா நம்மளுக்கு அதை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வராது. ஸோ இந்த ப்ரோலிங்க்ல கொடுத்துருக்க இந்த யூபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1200 வோல்டேஜ் உள்ள ஒரு யூபிஎஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதிலே பார்த்தோம் அப்படின்னா 650 அப்படிங்கிற இன்னொரு யூபிஎஸ் இருக்குது. அந்த 650 அப்படின்னு பார்த்தோம்னா சாதாரண யூசேஜ் நீங்க ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க, ஜஸ்ட் உங்களுக்கு டைப்பிங் அண்ட் பவர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு பிசி யூஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு 650 அப்படிங்கிற அந்த யூபிஎஸ் போதுமானதாக இருக்கும். இதே பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஒரு பிசியை பில்ட் பண்ணி அந்த பிசி மூலமாக கேமிங் இல்லைனா எடிட்டிங் விஷயங்கள் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவியான யூபிஎஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 650 வோல்டேஜ் உள்ள யூபிஎஸ் நான் யூஸ் பண்ணேன். பட் அந்த யூபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய இந்த பிசிக்கு போதுமானதாக இருக்கல. அதனால பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி எனக்கு அந்த யூபிஎஸ்ல பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு யூபிஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் இதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் தான். நீங்க ஒரு எடிட்டிங் பிசி இல்லைனா கேமிங் பிசி தான் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் ஹெவியான யூபிஎஸ் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். யூபிஎஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 650 வோல்டேஜ் இருக்கும், அதுக்கு பிறகு 1200 வோல்டேஜ் இருக்கும், அதுக்கு பிறகு 2000 வோல்டேஜ் இருக்கும். அதுக்கும் மேல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்லைன் யூபிஎஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விலை அதிகமாக இருக்கும். அண்ட் நம்ம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க இந்த ப்ரோலிங்கோட 1200 வோல்டேஜ் உள்ள இந்த யூபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 20,000 பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 20,000க்கு இந்த யூபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வர்த்தா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம பில்ட் பண்ணுற பிசி கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் பிரைஸ் ரேஞ்சில் இருக்கும். அண்ட் அந்த பிசிக்கு ஒரு 20,000 யூபிஎஸ் நம்ம வாங்காமல் விட்டோம் அப்படின்னா திடீர்னு பவர் கட் ஆகும்போது அந்த பிசி ஷட் டவுன் ஆகும். இந்த மாதிரி ஷட் டவுன் ஆகும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் மதர் போர்டு போகலாம். அண்ட் அதுக்கு பிறகு பவர் சப்ளை நம்மளுக்கு டோட்டலா இல்லாமல் போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அண்ட் ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ரன் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். பிசி திடீர்னு ஷட் டவுன் ஆனிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதன் மூலமாக நிறைய விஷயங்கள் இல்லாமல் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளுடைய டேட்டாஸ் இல்லாமல் போறதுக்கான ஒரு சான்ஸும் அதுல இருக்கு. ஸோ இதனால இது எல்லாமே இல்லாமல் பண்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிறது இந்த யூபிஎஸ் தான். ஸோ யூபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷின் ஷட் டவுன் ஆகிறது இல்லாமல் பண்றதுக்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. நம்ம நம்மளுடைய பிசி டைரக்டா பவர் கனெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு வார பவர் ஒரு ஹெவி வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா பிசி ஃபுல்லாவே நம்மளுக்கு இல்லாமல் போயிடும். அதுக்கு காரணம் அந்த வோல்டேஜ் பிசியால தாங்க முடியாது. பிசி பார்த்தோம் அப்படின்னா பவர் சப்ளை டோட்டலா இல்லாமல் போறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு யூபிஎஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வோல்டேஜ் அது கண்ட்ரோல் பண்ணி தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என்னதான் ஹெவியான வோல்டேஜ் வந்தாலும் யூபிஎஸ் மூலமாக அவுட் ஆகிறது ஒரு குறிப்பிட்ட அளவு வோல்டேஜா தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவுமே முக்கியம். இதுல பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கலா சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு சிம்பிளா சொல்லியிருந்தேன் ஒரு யூபிஎஸ்னா எவ்வளவு முக்கியம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோலிங்க்ல கொடுத்துருக்க இந்த யூபிஎஸ் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, பாக்ஸ்லயே நிறைய டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்மளுடைய பிசிக்கு கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாக்ஸ்ல மேலேயே பார்த்தோம் அப்படின்னா ப்ரோலிங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே லைன் இன்டரப்டிவ் யூபிஎஸ் அப்படின்னு மென்ஷன் ஆகியிருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு போட்டு இந்த சைடில் நம்மளுக்கு ப்ரோலிங்க் அந்த யூபிஎஸ்ட ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இதோட சைடில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க மெயின் கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே மென்ஷன் ஆகியிருக்கு. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரூ ஏவிஆர் அப்படின்னு போட்டிருக்காங்க.
வைட் இன்புட் வோல்டேஜ் அப்படின்னு போட்டு நம்மளுக்கு வந்து ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடெக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர்லியாக வந்து ஷட் டவுன் ஆகிறதுக்கு முன்னாடி வார்னிங் வந்து வரும் அப்படிங்கிறதும் போட்டிருக்கு. ஸோ இந்த யூபிஎஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாரண்டியோட பெற்றுக்கொள்ளக்கூடிய யூபிஎஸ் தான். இதில் பின்னாடி என்ன கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த யூபிஎஸ்ஸை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிசிக்கு வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கு பிறகு நம்மளுக்கு இன்டர்நெட் அக்சஸ் வந்து பெற்றுக்கொள்ளலாம், ஹோம் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம்க்கு வந்து யூஸ் பண்ணலாம், பிஓஎஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு இதோட ஓவர் வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் பார்த்தோம் அப்படின்னா பேக்கப் அவுட்லெட்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 4 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 அவுட்புட் வந்து இதில் எடுக்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு RJ45 போர்ட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன் அண்ட் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு பிறகு பவர் ஏசி இன்புட் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதோட கெப்பாசிட்டி அண்ட் பேக்கப் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 8 to 30 minutes டிபெண்டிங் ஆன் த லோட் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. ஸோ நம்ம எவ்வளோ லோட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் வந்து நம்மளுக்கு வந்து பேக்கப் டைம் வந்து பார்க்கலாம். அண்ட் ரீசார்ஜ் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 to 4 hours for recover up to 90% கெப்பாசிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. இதோட கெப்பாசிட்டி 1200 VA அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து 1200 வோல்டேஜ் உள்ள யூபிஎஸ் தான். இப்போ வந்து இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓப்பனர் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு வந்து யூசர் கைட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட யூசர் கைட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து உங்களுக்கு வந்து யூபிஎஸ்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். அண்ட் இதில் இருக்க எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு லாங்குவேஜில் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட யூசர் மேனுவல். இதை எடுத்து வச்சிடலாம். அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூபிஎஸ் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த யூபிஎஸ்ஸை நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வெளியெடுத்ததுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு பொலித்தீனும் அண்ட் ரெஜிஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் ரிமூவ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணி வெளியே எடுத்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பவர் பட்டன் இருக்கு. அண்ட் அதுக்கு பிறகு 3 இண்டிகேஷன் வந்து பார்க்கலாம். ஒன்று ரெட் கலரில், இன்னொன்று எல்லோ கலரில், இன்னொன்று கிரீன் கலரில். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து பார்க்கலாம். கீழே பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ லிங்க் அப்படின்னு போட்டு சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இதோட ஃபேஸ் வந்து ஃபர்ஸ்ட்டாகவே நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா RJ45 2 போர்ட்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கு பிறகு 4 அவுட்புட் வந்து இதில் பெற்றுக்கொள்ளலாம். நான் அதை தான் முதல்ல சொல்லியிருந்தேன். இந்த யூபிஎஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4 அவுட்புட் வந்து எடுக்கலாம். ஸோ 2 வந்து நம்மளுக்கு வந்து என்னுடைய 2 மானிட்டர்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு பிசிக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து ஹெவி யூசேஜுக்கு உங்களுக்கு ஓரளவு தாராளமாக இந்த யூபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவு விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு விஷயங்கள் தான். உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி பிசி பில்ட் பண்ணுறாங்க இல்லைனா பிசி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வீடியோ தான் அவங்களுக்கும் சென்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.